ஏன்பா? இல்லம்மா வழக்கமா 5-5:30 மணிக்குள்ள வந்துருவியே, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி வரலையா? அதுதான் அதுக்காக டோட்டல் ஃபேமிலியே வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறதா? யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்கப்பா. குழந்தைங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் ஆது பண்ணிருக்கலாம்ல. சார்ஜ் போயிடுச்சுமா. அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. முதல்ல இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள பாருடா. அவளை ஏதாவது சொன்னா உனக்கு பொத்துக்கிட்டு வருமே, இடிச்சா பாரு. அம்மா, மாச கடைசியா போச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை. இப்படி வருமானம் இல்லாம அவமானப்படுறதுக்கு நிர்வாணமாவே வாழ்ந்துட்டு போகணும். என்ன பொழப்பு? எவந்தலில் ஆம்பளேட்டு போலான்னு தெரியலையே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று. அடடா, ரஜினிகாந்த் ஸ்டைல்ல ஒரு ராப்பி சக்கார சுத்தி திர்றான். இன்னைக்கு இந்த காட்டருமே கறந்துட வேண்டியதா. என் பேரு கோமா ராமசாமி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா பாஷா பாஷா. தலைவா, ஐயோ என் கண்ணை என்னால நம்ப முடியல. என்ன தலைவா தனியா வர்றீங்க? உங்க கூட 4 பேர் வர்றாங்களா? வரல? அவங்கெல்லாம் இன்னைக்கு லீவு. ஐயோ பரவாயில்ல தலைவா, சிங்கிளா தான் வரணும். சினிமால தான் டயலாக் பேசுறீங்க, அதுக்கா லைஃப்ல இப்படியா? தலைவா சிம்பிளா இருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருக்கேன், அதுக்கா பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு சிம்பிளாவா? தலைவா ஒரு விஷயம் தலைவா, எந்திரன் படம் ஷூட்டிங் எப்படி போயிட்டு? நல்லா போதே. டைரக்டர் சங்கர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஐஸ்வர்யா ராய் இளமை ததும்ப குளு குளுன்னு இருக்காங்க. உண்மையா தலைவா? ஆமா. தலைவா நீங்க அவங்க கூட அந்நியமா நடிக்கிறீங்களே, அதுக்கு அமிதாப் பச்சன் எதுவும் சொல்லலையா? அபிஷேக் பச்சன் எதுவும் சொல்லலையா? அது அவர்தான் கேட்கணும். தலைவா ஐயோ உங்களை பார்த்து சந்தோஷத்துல கையை ஓடல கால் ஓடல. முதல்ல ஒரு ஆட்டோகிராஃப். ஸ்டாப். அபௌட் டர்ன். ஏன் வாசையில கூடிய சீக்கிரம் நிறைவேறிட்டு போட்டுருக்கு. சார் ஏன் வாய்ஸ் இவ்வளவு சிவரிங் ஆகுது? வாய்ஸ் மட்டும் ஷிவரிங் ஆகுது, உடம்பே தான் ஷிவரிங் ஆகுது. ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம் பெங்களூர். Is it? நானும் ரஜினி சாரும் ஒரே கருவுல பிறந்திருக்க வேண்டியது. நானும் அவர் மாதிரியே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட 35 வருஷத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்திருக்கேன். ஆனா அவர் மாதிரி ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறது புரியாம நான் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அதுக்கு உங்கள மாதிரி ஒரு ஆள் நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களை நான் ரஜினி ஆக்குறேன். ஆமா உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? ஒரு 50,000 இருக்கு. அதுவும் ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது அட்டெண்டர் கிட்ட ஆட்டை போட்டு வந்துட்டேன். ஓகே சார், ஆட்டை போட்டான் காசு. இப்போ நாளைக்கு உங்களுக்கு பாலச்சந்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். பாலச்சந்தர் சார் அண்ணாமலை பார்ட் 2 படம் எடுக்கிறதா இருக்காரு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல சார், கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மேனேஜர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ ஓகே. இந்த தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சில பேர் விஸ்கி குடிப்பாங்க, சில பேர் பிராண்டி குடிப்பாங்க, சில பேர் ரம்மு குடிப்பாங்க, சில பேர் ஜின்னு குடிப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் விஸ்கியில கொஞ்சம், பீர்ல கொஞ்சம், பிராண்டியில கொஞ்சம், ரம்முல கொஞ்சம், ஜின்னுல கொஞ்சம்னு மிக்ஸ் பண்ணி காக்டெயிலா குடிப்பாங்க. இப்போ எதுக்கு இந்த காக்டெயில் டீடைல்ஸ்? அந்த காக்டெயில் மாதிரி வெறும் ரஜினியா மட்டும் இல்லாம ஒரு கமல், ஒரு அஜித், ஒரு விஜய், ஒரு மாதவன், ஒரு தனுஷ், ஒரு சிம்புன்னு எல்லாம் சேர்ந்த கலவையா மாத்திரம் சார். உண்மையா சொல்ற? எனக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே பேச தெரியாது. அது ஒன்னு பார்த்தோனே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உங்கள மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல சார். உங்களுக்கு ரஜினியோட முகம், கமலோட ஆம்ஸ், சூர்யாவோட மாறு, விஜயோட காலு, சிம்புவோட விரல், தனுஷோட வயிறு, இப்படி எல்லாரோடைய தனித்துவத்தை எடுத்து உங்களை மகத்துவமா மாத்திர சார். எல்லாம் அவங்கள்ட்ட தனித்தனியா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா மொத்தமா எங்கிட்ட ஒரு கலவையா வந்தா ஒரு கன்றாவியா இருக்காது? இருக்குண்டா, இது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சார். வெரி குட். அப்போ நாளைக்கு நான் பாலச்சந்தர் சாரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னு அவரோட மேனேஜர் கிட்ட சொல்லிடு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஆட்டோக்காரன்